நான் உங்களுக்கு நிறைய பரிகார முறைகள் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? திருமண வரம் கிடைப்பதற்கு, குழந்தை பேறு கிடைப்பதற்கு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு, நல்ல வேலை கிடைப்பதற்கு, சொந்த வீடு அமைவதற்கு, கடன் தீருவதற்கு, இப்படி நிறைய பரிகாரங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நோய்கள் தீருவதற்கும் நான் நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, அம்மா நீங்க சொன்ன அந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் சொல்றோமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் தீர்வதற்கு நாம சொல்ல வேண்டிய பதிகங்கள், பாசுரங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் தனிப்பட்ட முறையிலுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கர்ப்பப்பையில பிரச்சனையா இருந்தா முறையான மருத்துவ சிகிச்சையோடு இந்த மந்திரம் சொல்லுங்க. இப்படி ஸ்கின்ல பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்க முறையான மருத்துவ சிகிச்சையோடு இந்த கோவிலுக்கு போங்க. இது மாதிரி நான் நிறைய உங்களுக்கு பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதே மாதிரி தான் இன்னைக்கும் யாருக்காவது சுவாச பிரச்சனை இருந்தா, சுவாச கோளாறு இருந்தா, சில பேர் வீசிங் அப்படிம்பாங்க, வீசிங் பிரச்சனை இருக்கும்பாங்க. நிறைய பேர் வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமா அது சுவாசம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதன் பிறகு இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும்போது, ஏன்னா நமக்கு இன்றைய சூழல்ல அறிவியல் மூலமா கிடைத்திருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சையை நாம எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். மருத்துவ சிகிச்சையோடு சேர்த்து யாருக்காவது சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா, இப்ப நான் சொல்ற விஷ்ணு சகஸ்ர நாமத்தை நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன். இவங்க வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது, அது ஒரு குழந்தையோட ஜாதகம். அது பிறந்ததுல இருந்தே ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே அதுக்கு வந்து சுவாச பிரச்சனை நிறைய இருந்தது, ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி தான் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. ஏன்னா அது காற்று ராசியா, நீர் ராசியா, நில ராசியா, இந்த மாதிரிலாம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பார்ப்போம். நோய் சம்பந்தப்பட்ட இடங்களை நம்ம பார்ப்போம், நிவர்த்தி ஸ்தானத்தை பார்ப்போம், இந்த மாதிரி இருக்கு. இந்த ஜாதகம் வந்தப்ப அவங்க சொன்னது, ரொம்ப கஷ்டப்படுது குழந்தை, நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், ஆனால் நீங்க ஏதாவது சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி யாருக்காவது பிரச்சனை இருந்தா பயன்படுமே அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் 236வது திருநாமம் அனிலாய நமக. அனிலாய நமக. அனில அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் மூச்சு காற்றாக இருப்பவன் யாருன்னா பெருமாள். ஆஞ்சநேயர் ராகுவை விரட்டி விட்டார். ராகு போய் இந்திரன் கிட்ட புகார் சொன்னான். உடனே இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அனுமனுடைய தாடையில் தாக்கினான். அது வீங்கியது. ஹனு அப்படின்னா தாடை. அதனால்தான் அவருக்கு பேர் ஹனுமான். எல்லா உயிர்களும் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டன. அப்ப பிரம்மன் சொன்னாரு, ராமாவதாரத்தில் ராமனுக்கு தொண்டு செய்வதற்காகவே இவன் இருக்க போகிறான். அவனை போய் நீ வஜ்ராதயத்தால தாக்கிட்டியே. அதனாலதான் பெருமாள் அந்த மூச்சை அடக்கி கொண்டிருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் மூச்சு காற்றாக, எல்லா உயிர்களுக்குள்ளும் மூச்சு காற்றாக இருக்கக்கூடிய பெருமாள் அந்த மூச்சை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் நீங்களாம் சிரமப்படுறீங்கன்னு சொன்ன உடனே இந்திரன் போய் மன்னிப்பு கேட்கிறான். அதன் பிறகுதான் அந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியானது என்று புராணம் சொல்கிறது. அனில அப்படின்னா காற்று. யாருக்கெல்லாம் இந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் முறையான மருத்துவ சிகிச்சையோடு ஒவ்வொரு நாளும் அனிலாய நமக, அனிலாய நமக, அனிலாய நமக என்று சொல்லுங்கள். நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.